ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஈவினிங் ஒரு டின்னருக்கு பார்க்கலாங்களா? ஒரு கோதுமையை வச்சு நம்ம ஒரு ஸ்டஃபிங் வச்ச சப்பாத்தி செய்யலாங்களா? இதை பாருங்கள், ஸ்டஃபிங் வச்ச சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருள் வேணும், எப்படியெல்லாம் நம்ம இதை செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸில் ஆடுங்க. இப்போ நம்ம ஒரு நைட்டு டின்னருக்காக ஒரு ரெசிபி செய்யலாங்களா? என்னென்னா இந்த கோதுமை மாவு இந்த பாலையும் வச்சு ஒரு ரெசிபி செய்யலாங்களா? அதுக்கு என்னென்ன வேணும்னா, இப்போ இந்த கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, அதுக்கு இந்த பால் எடுத்துங்க. இந்த பாலை போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவு நான் எடுத்துருக்கேன். இந்த கப்பு மாவை அப்படியே இதில் கொட்டிடலாம். இதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போங்க உப்பை போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாலை ஊற்றி பிசையலாம். இப்போ நம்ம பால் ஊற்றி பிசைறதுனால நல்ல சாஃப்ட்னஸ் இருக்குங்க. நம்ம சப்பாத்திக்கு நல்ல சாஃப்ட் வரும். அதனால தான் நம்ம பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மாவு எடுத்ததெல்லாம் நம்ம உருட்டி இதுவங்க ரெடியாக வச்சுருக்கிறோம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததுக்கு இதுக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நம்ம பொட்டேட்டோ நம்ம முதலே வேக வச்சு இதை எடுத்து வச்சுருக்கிறோங்க. இதை நம்ம அப்படியே மேஷ் பண்ணிக்கலாங்க. நம்ம மற்ற கையில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்மேஷர் இருந்தாலும் கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கோங்க. நான் மற்ற இருக்குது, மற்ற வச்சு நான் மேஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கு இதை பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. நல்லா இதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டொமேட்டோ, கொஞ்சம் க்ரீன் சில்லிங்க, பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, இதில் கொஞ்சம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சோண்டு மிளகாய் தூள், ஆல்ரெடி மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்கலாம், நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி வச்சுட்டோம். இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு உருட்டிக்கலாம். கொஞ்சம் மாவு நான் இதில் ஆட் பண்ணிக்கோங்களேன். இது மாவு வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பிறகு உருட்டிட்டோம். இப்போ ரவுண்ட் ஷேப்பாக உருட்டிட்டோம். இந்த பிறகு இந்த மெலிசு இருந்தால் போதுங்க, ரொம்ப தடியாக இருக்கக்கூடாது. இந்த மெலிசு இருந்தால் போதும். இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்சுட்டோம். 2 டீஸ்பூன் வச்சுட்டு இங்கே அப்படியே இதவங்க அப்படியே சுருட்டிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓரம் வர இருக்கு இல்லைங்க, தண்ணி மட்டும் கொஞ்சம் லைட்டாக பண்ணிவிடுங்க, அது ப்ரெஸ் ஆகிடும், வெளியே வராது. ஏன்னா கோதுமை மாவு இல்லைங்களா, நம்ம பால் ஊற்றிருக்கிறனால அது கரெக்டாக அது மேட்ச் ஆகிடும், அப்படியே நல்லா ப்ரெஸ் ஆகிடும். இதை பாருங்கள், நல்லா இந்த ஓரெல்லாம் பாருங்கள். இதை பாருங்கள், வெளியே வராது. நல்லா கையால் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக வராது. நம்ம இதை பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிரட்டி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொன்று நம்ம இது பண்ணிக்கலாம், உங்களுக்கு காட்டுறேன். நான் மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உருட்டிக்கலாம். இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாப்பிட்றதுக்கு, பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு, நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டஃபிங் இருக்கிறனால உள்ள இதுக்கு நம்ம இதுக்கு இதே சைடிஷே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நம்மளை நல்லா இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இதே மாதிரி வெல்ஸை உருட்டிக்கிங்க. இதை பாருங்கள், அது கணம் இந்த அளவு தான் வரணும். இதை பாருங்கள், நல்லா பார்த்துங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வச்சுட்ட பிறகு நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க, தண்ணியை ஓரம்லாம் தடவிடுங்க. அப்போ தான் நம்ம ஒட்டுறதுக்கு உங்களுக்கு வாட்டமாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தடவிக்கிங்க. அப்படியே இப்போ எடுத்து அப்படியே நம்ம மடிச்சிடலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம தண்ணி போட்டனால அது அழகாக இதை பாருங்க ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி வெளியவே வராது, ஸ்டஃபிங் வெளியவே வராது. நம்ம தண்ணி நீங்கள் அதை 4 மூலையும் நல்ல தண்ணியை நீங்கள் இது பண்ணிவிடுங்க, கவர் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம். இப்போ ஓகேங்க, நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி வந்து ஸ்டஃபி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். இப்படி போட்டு கொஞ்சம் வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாருங்கள் இன்னொன்று போட்டிருக்கேன். இது அதே மாதிரி அப்படியே திருப்பி போட்டுருங்க. இதை பாருங்கள், திருப்பி போட்டோன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா பொன் வறுவலாக வந்துட்ட பிறகு நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டஃப்டு வச்ச சப்பாத்தி இதோ ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறேன். நீங்களும் இதை செய்து பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் பொட்டேட்டோ நம்ம உள்ளே கலந்து வச்சுருக்கிறனால வந்து நம்ம வாயில் சாப்பிடும் போது அது சுவையாக இருக்கும். அது ஏன்னா வந்து சாதாரண சப்பாத்தியாக இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே தெரியாது. இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு நம்ம செஞ்சுருக்கறனால இது நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை வந்து நான் பிரித்து காட்டுறேன். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இருங்க, இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து இதில் வெந்து போகணும், எல்லாமே வெந்து போயிட்டு இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், செய்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.